நம்ம மஞ்சள் செடிக்கு இன்றைக்கி மருந்து தாங்க வைக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம நேற்றே வாங்கிட்டு வந்துருந்தோம் மருந்து. என்ன மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா பொட்டாஷும் டிஏபியும் தாங்க வாங்கிட்டு வந்துருந்தோம். இது வந்து நம்ம போன முறை வந்து 17 கிலோ போட்டோம். அதுவே கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. அதனால் போன முறையே நம்ம அதிகமாக போட்டிருந்தா இந்த முறை வந்து மருந்து வைக்க தேவையில்லைங்க. ஏன்னா நம்ம வந்து போன முறை மருந்து போடும்போது லைட்டாக போட்டுட்டோம். அதனால தாங்க இந்த முறை வந்து நிறைய வாங்கிட்டு வந்திருக்கோம். மொத்தம் 30 கிலோ இந்த சென்ட்டுக்கு தேவையான மாதிரி கேட்டு வாங்கிட்டு வந்துட்டோங்க. அதுக்கப்புறம் நம்ம காலையிலே மருந்து போட்டுட்டு செடியான இந்த மாதிரி மருந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏசிக்கு தாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஏசிக்கும் போது பார்த்தோம்னா ஓரம் இருக்கிற கரை எல்லாமே ஒரு நல்லா இருந்துச்சு. ஏன்னா உள்ளே போக போக மழையில் வந்து நல்லா அடிபட்டுருவே ஈரம் வந்து சொதன்னு இருந்துச்சுங்க. மம்டிலேயே வந்து மண்ணு பிடிச்சினே இருக்குது. சரி இந்த ஒரு பாத்தி மட்டும் எப்படியாச்சும் இழுத்து முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் இது இழுத்து முடிக்கவே 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இழுத்து முடிச்சோடனே பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி தாங்க வந்து கரை இல்லாமல் வந்து பெருசாக போட்டால் தான் வந்து மஞ்சள் வந்து நல்லா இறங்கும். இப்போ தான் வந்து மஞ்சள் மோப்பெலாம் இறங்குதுங்க. அதனால தான் வந்து நம்ம வந்து மருந்து வச்சு ஏசிக்கிறோம். நீங்களும் இந்த டைமில் மஞ்சள்லாம் நட்டுருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் க்ரீன் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள்.